மார்னிங். ஃபஸ்ட்டு பாப்பாவோட ட்ரெஸ் நான் வாஷ் பண்ண போகிறேன். பல வருஷ கனவு என்ன தெரியல நினைவாரிச்சு. வாஷ் பண்ணுறத எப்படி வாஷ் பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் உல்ட்டாவாக பண்ணிட்டேன். நான் உல்ட்டா தனியாக பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஏன்னா பால் எல்லாம் பேக் சைடு தானே பாப்பாவுக்கு பாடியில் போடும். ஸோ அது வந்து க்ளீனர்னு எல்லாம் உல்ட்டாவாக பண்ணி வச்சுருக்கேன். நான் எல்லாம் உல்ட்டா பண்ணிவிட்டு தனித்தனியாக அதுமாதிரி நான் யூரின் போகிற மோஷன் பண்ணுற ட்ரெஸ்லாம் தனியாக வச்சுருப்பேன். நான் சாக்ஸ்லாம் தனியாக வச்சுருக்குறேன். நார்மல் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் உங்களுக்கு நான் இங்கே தனியாக வச்சுருக்கேன். நான் இதெல்லாம் பாப்பா 2 டேஸில் பண்ண சேட்டைகள் எல்லாம். பாப்பா ஒரு கக்கா போயிட்டாருன்னு தெரியல, வாசனையே இருக்குது. இந்த பாருங்க பாப்பா என்ன கரை பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த ஷொட்டர்லாம் பாப்பா போடுறேன்னு எதிர்பார்த்தேன்னா இது அவங்க தாத்தா பால் கிரீம் தாத்தா வாங்கி கொடுத்தாராம். ரொம்ப லைக் பட்டது. இது அவங்க குட்டி தாங்க கேன்விகா அவங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ். இதெல்லாம் அவங்க கொடுத்த ட்ரெஸ். இது கேன்விகா ட்ரெஸ் பாருங்கள். நான் பாப்பாவுக்கு வாங்கின சாக்ஸ் இவ்வளோ குட்டி 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 கொண்டு இருக்கு பாருங்க. குட்டி 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 சாக்ஸ். ஏன்னா இதில் நானும் பார்த்ததே இல்லை. பாப்பா பிறந்துட்ட அப்புறம் பாப்பாக்காக வாங்கணும்னு தோணுச்சு. ஐயோ இதோ பாருங்க சாக்ஸ். சி திஸ் சாக்ஸ் எவ்வளோ குட்டி ஒன்று. என்னோட கட்டவல் சுட்டி வரல் தான் போகுதுங்க. டிங் 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 இந்த அளவு தான் இருக்கிறாரு. இந்த சாக்ஸ்லாம் போய் இப்போ வாஷிங் மிஷினில் போடுப்பேன். வாஷிங் மிஷினில் போட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டருக்கு இன்னும் ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுக்கு பாப்பாவுக்கும் தனியாக ஒரு லிக்விட் வாங்கியிருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுற லிக்விட் போட போகிறதில்ல. பாப்பாவுக்கு தனி லிக்விட் இருக்குது. அந்த லிக்விடில் போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு சன்லைட்டில் பட்டு சன்லைட்டில் போடுவேன். அதுக்கு மேலே ஒரு துணி ஒன்று போட்டுருவேன். ஏன்னா யாரும் பார்க்கக்கூடாது. பாப்பா ட்ரெஸ் பார்த்து கண்ணா வச்சிடணும்னு சொல்லுவாங்க. அம்மாலாம் சொல்லுவாங்க பாப்பா ட்ரெஸ்லாம் தண்ணியாக தாண்டா போடணும், வச்சா கண் வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாப்பா ட்ரெஸ் போட போகிறேன். 11 வருஷம் தவத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு. கடவுளுக்கு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அப்பா அம்மா இருந்தால் எனக்கு கஷ்டம் இல்லை. அப்பா இல்லை அம்மா யாராவது ஒரு ஆள் இருந்தாலும் இந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அது உலகத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அவங்க இல்லை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறேன்.